அல் எஹசான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் கூட்டு குர்பானி. உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமா? 1600 ரூபாயில் உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கு வழங்கப்படும். குறைந்த விலையில் கூட்டு குர்பானி நிறைவேற்றி தரப்படும். அல்லாஹ் உங்களுடைய இறை அச்சத்தை இந்த குர்பானியின் மூலம் ஏற்றுக்கொள்வானாக. மேலும் விவரங்களுக்கு 7418 108 108. சூரா அல் பக்ரா ஆயத் நம்பர் 223 में अल्लाह फरमाता है. சில வருடங்களாகவே முஸ்லிம்களை குறிவைத்து இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தவறாக சித்தரித்து பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி போன்ற பல திரைப்படங்கள் வெளிவந்தது. இதன் தொடர்ச்சியாக இப்போது ஹமாரா பாரா, அதாவது எங்களின் 12 என்ற திரைப்படம் வெளிவர இருக்கிறது. அதாவது கணவன் மனைவிக்கு அவர்கள் இருவரையும் சேர்த்து மொத்தம் 12 பிள்ளைகள், அதாவது மிகப்பெரிய குடும்பம் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் என்பதை குறிவைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திலே குர்ஆனுடைய வசனத்தை தவறாக சித்தரித்து பெண்கள் ஆண்களுடைய பொம்மைகளைப் போல ஆண்கள் சொல்வதை தான் பெண்கள் கேட்க வேண்டும், பெண்களை ஆண்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பதை போல குர்ஆனுடைய வசனத்தை அடிப்படையாக வைத்து தவறாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை எடுத்தவர்களுக்கு குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்கிறது என்பது கூட தெரியாது. குர்ஆனை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் தெரியாதவர்கள் எல்லாம் குர்ஆனை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் பேசி வருகிறார்கள். இதனுடைய ட்ரெய்லர் வெளிவந்தது. முஸ்லீம்களுடைய எதிர்ப்பு காரணமாக ஜி மியூசிக் போன்ற பல தளங்களில் போடப்பட்ட ட்ரெய்லர்கள் நீக்கப்பட்டது. ட்ரெய்லர்கள் நீக்கப்பட்டாலும் படம் வெளிவர இருக்கிறது. இந்த படத்திற்காக தொடர்ந்து நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். கர்நாடகாவில் இந்த படத்தை தடை செய்திருக்கிறார்கள். இந்த படம் வெளிவந்தாலும் கர்நாடகாவில் எந்த தியேட்டரிலும் ஓடாது என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் எஸ்டிபிஐ அவர்கள் நடத்திய போராட்டம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த படம் அனைத்து மாநிலங்களிலும் தடை செய்யப்பட வேண்டும், இதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்திய முஸ்லிம்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அல்லாஹ்வே பாதுகாவலன்.